வணக்கம். வணக்கம், வணக்கம். நான் கவிஞர் முப்பரிமாண மோகன். தெரியும். சென்னை உங்களுக்கு. வில்லிவாக்கத்திலிருந்து. சரி, சரி. ஐயா, எனக்கு ஒரு மனக்குழப்பமான கேள்வி. ஆ. கர்மா. ம். கர்மா படிதான் நம்ம இப்ப நன்மையும், தீமையும் அடையறோம்ன்றாங்க. ம். அந்த கர்மாலருந்து எப்படி விடுபடுறது? ம். தினசரி கர்மாவ நெனச்சு நம்ம அதுலருந்து விடுபடணும். ஏதாவது வேண்டுதல் இருக்கா? ம். அந்த தினசரி வழிகாட்டுனீங்கன்னா, ம். எங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து நாங்க வெளிய வருவோம். அதுக்கான ம். விளக்கமான உரையை எதிர்பார்க்கிறோம். நல்ல அற்புதமான தேவையான கேள்வி இப்போ, இந்த காலத்துக்கு. நம்ம கர்மாவின்படி தான் பிறப்பை எடுத்திருக்கிறோம். ம். இத எல்லாரும் உங்களுக்கு உணர்ந்திருக்கீங்க. எல்லாரும் உணருவாங்க. சில பேர் உணராதவங்களும் இருப்பாங்க. ஏதோ நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், ஏதோ வசதியா இருக்கோம், இப்படி வாழ்ந்துட்டு போலான்னு இருக்காங்க. ஆனா பொதுவாவே நம்ம செய்த முற்பிறவில செய்த முன்வினையின்படி நல்லதோ, கெட்டதோ, நல்லதா இருந்தா நல்லது, கெட்டதா இருந்தா கெட்டது. இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இதுல கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, சுகமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. சுகமா இருக்கிறவங்க ஒரு காலத்துக்கு பிறகு கஷ்டப்படுற ஒரு சூழல் வந்துரும். அது நோயாலேயோ, வறுமையாலேயோ, பணத்தாலேயோ, பிரச்சனையாலேயோ. அதே இது கஷ்டப்படுறவங்க மிகவும் நல்லா இருப்பாங்க. கஷ்டப்பட்டாலும், சுகமா இருந்தாலும் இந்த கர்மாவ உணரணும். அத தீர்க்கிறதுக்கு என்ன வழி? பின்னாடி வர்ற கர்மாவின் பாவத்த தீர்க்கிறதுக்கு என்ன வழி? இப்ப இருக்கிற கர்மாவ அனுபவிக்கிறோமோ, அதையும் தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னா, முதல்ல அவங்க ஒரு ஒழுக்கமான மனிதர்களா இருக்கணும். தீய பழக்கம் எதுவும் இல்லாம இருக்கணும். அடுத்தது கடவுள பிரார்த்தனை பண்ணணும். மந்திரங்கள ஜெபிக்கணும். ம். கோயில்களுக்கு போகணும். நன்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? நன்றி. கேட்கக்கூடாது என் கர்மா ஒழின்னு. ஓ! நன்றி சொல்லணும். என்ன கூன், குருடு, சிவடு இல்லாம ஓ! நல்லபடி ஆக்கி நல்ல உணவு சாப்பிட வச்சிருக்கு. கஞ்சா இருந்தாலும் குடிக்க வச்சிருக்கு. ம். அது கூட சாப்பிட முடியாதவங்க எத்தன பேர் உண்மை, இருக்காங்க? உண்மை, உண்மை. ஆ? ஏதோ ம். ஒரு குடிசை வீடோ, கூரை வீடோ, ஏதோ வாடகை வீடோ, பிளாட்ஃபார்மோ அதாவது கிடைச்சு தூங்குறவன் இருக்கான்ல. ஆமா. நன்றி சொல்லணும்ல. ம். புரியுதா? ஆசை இல்லாம, பொறாமை இல்லாம இந்த நன்றி சொல்ல கடவுள்கிட்ட போகணும். ம். முதலாவது நம்ம கர்மா ஒழிக்கிறதுக்கு மகான்கள் தரிசனம் வேணும். இந்த ம். மகா பெரியவா மாரி, ம். ஜீவ சமாதிகள் இந்த ம். மாரி இடங்களுக்கு போகணும். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எந்தவித லாப நோக்கமும் இல்லாம கட்டப்பட்ட கோயில்களுக்கு போகணும். இப்போ புதுசா தோன்ற கோயில் இல்ல நான் சொல்றது. ம். ம். புதுசா சில பேர் கோயில் தோண்டி வருமானம் சம்பாதிக்கிறாங்க பல ஊர்ல. ம். ஆனா அந்த மாரி இல்லாம 1000 வருஷத்துக்கு முன்னாடி மூவேந்தர்கள், அதிலும் சோழ மன்னர்களால கட்டப்பட்ட கோயில் இருக்கு. ம். 276 பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கு. ஓ! அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் எல்லாம் ம். பாடிய கோயில்கள் இருக்கு. சரி, சரி. அதுகெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணணும். ம். நம்முடைய கர்மாவினுடைய இத வந்து படிப்படியா அப்படியே நீங்கி இருக்கும். ம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய கஷ்டத்த முழுசா அனுபவிக்காம ம். பாதுகாக்கும். இன்னும் ம். சொல்லப்போனா அதையும் நம்ம தலையில எழுதப்பட்டது தான் வானியல் கணக்கு. ம். இந்த காலத்துல இவங்க இந்த கர்மாவ அனுபவிக்கணும்னு கணக்கு இருக்கு. ம். இத கொஞ்சம் விலக்கி வைங்க. ம். அத கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு இந்த கடவுளினுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவைப்படும். மந்திரங்கள் தேவைப்படும். ம். மகான்களுடைய தரிசனம் தேவைப்படும். அத ம். கடைபிடிக்கலாம். அடுத்தது பொதுவாகவே ம். தர்மம் செய்யணும். சரிங்க. தேவையானவங்களுக்கு ஒரு தர்மம் செய்யணும். ம். கூடுமான வரைக்கும் அன்னதானம் பண்ணலாம். இந்த மாரி கர்மா ஒழிக்கிறதுக்கு. ம். இன்னும் வந்து நாம வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்ப நான்லாம் எங்க ஊர்ல ஒரு மரங்கள் வச்சிருக்கேன் நெறையா. ஓ! சிறப்பான ஒரு மரங்கள் வச்ச நிழல்ல இப்ப இருக்காங்க. நானே ம். போய் பாரைய போட்டு ஒரு தூங்குமூஞ்சி மரம் ஒரு லைன்ல, ம். அப்படி 21 மரம் பொழச்சு நிழல் குடுத்துக்கிட்டு குடுக்கு. இருக்கு. அது இல்லாம நம்ம வீட்டு பின்னாடியே ஒரு தொட்டி கட்டி மாடு தண்ணி குடிக்க வச்சிருக்கிறேன். அதை விட காலை பொழுதுல நம்ம கர்மா ஒழிக்கணும்னா ஒரு மேரி பிஸ்கட் பாக்கெட் ரூ. 10 பாக்கெட்ட காக்கைகளுக்கு வைக்கணும். ம். காக்கைகள் வந்து சாப்பிடணும். காக்கைகளுக்கு உணவு. உணவு. பசிச்சவங்களுக்கு உணவு. வாழைப்பழம் ஒண்ணு இருக்கு குடுக்குறேன்னா, ம். அந்த வாழைப்பழத்த தின்னுட்டு அந்த தோலை எந்த மாடாவது தின்ற மாரி கொண்டு போய் போடணும். ஓ! ஒரு ஜீவராசிகளுக்கு அது உதாரணம் சொல்றேன். ம். ம். அந்த எண்ணம் வரணும். சரிங்க. இந்த எண்ணங்கள் எல்லாம் இருந்தாலே, நிச்சயம் வந்து இந்த கர்மா. கர்மாவுல இருந்து கஷ்டங்கள்ல இருந்து கொஞ்சம் விடுதலை பண்ணலாம். அத மீறிட முடியாது, தவிர்த்திட முடியாது. ம். மனித இயல்புல அத அனுபவிச்சு தான் ஆகணும். ம். அப்போ இதெல்லாம் ஒரு பாதுகாப்பா நமக்கு இருக்கும். ரொம்ப கஷ்டம் இல்லாம இருக்கும். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்ற மாரி நன்றியுணர்வு, இருக்கும். தர்ம சிந்தனை, தர்ம சிந்தனை. தினசரி செயலாக இருக்கணும். ஆமா. நிச்சயமா, நிச்சயமா ஒழுக்கம் மிக ஒழுக்கம். முக்கியம். எல்லாம் நான் செய்றேன் கோயிலுக்கு போறேன், சாயந்தரம் போய் தண்ணி அடிச்சா என்ன வரும்? ம். அதுதான் ஒழுக்கம். சரிங்க. புகை பிடிச்சா என்ன வரும்? பாக்கு போட்டா என்ன வரும்? அ ம். அது ம். மாரி கெடுதல் இல்லாத நல்ல விஷயங்கள நம்ம கையாண்டாலே, கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு கிட்ட கிடைச்சுக்கிட்டே இருக்கும்.
மிக்க நன்றி ஐயா. உறங்கும்போது இனிமேல் டெய்லி நன்றி சொல்லிட்டு, நன்றி சொல்லிட்டு உங்களுக்கும் கடவுளுக்கு. இதை போதித்த உங்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்றோம். காலையில அதுபோல 4 மந்திரங்கள் இருக்கு. சொல்லுங்க. அத மட்டும் டெய்லி கடைபிடிங்க. சொல்லுங்க. இப்போ காலையில எழுந்திரிக்கும்போது ம். ஹரே கிருஷ்ணான்னு எழுந்திரிங்க. ம். படுக்கைய விட்டு பூமிய விட்டு போது ஹரே கிருஷ்ணா. நான் வீடியோல முன்ன போட்டிருக்கேன். ம். ஹரே கிருஷ்ணான்னு எழுந்திரிங்க. ம். அடுத்தது காலையில எல்லா கடனும் முடிச்சுட்டு என்ன செய்வீங்க? சாப்பிட போவீங்க. ம். கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு சாப்பிடுங்க. ஒரே ஒரு வார்த்தை கோவிந்தா. கோவிந்தா. ம். இந்த மாரி இடத்துல பிரயாணம் பண்ண போறீங்க, கிளம்பி வெளிய போறீங்கன்னா, ம். கேசவான்னு சொல்லுங்க. ஓ. ராத்திரி படுக்க போகும்பொழுது ம். மாதவான்னு படுங்க. வேற ஒண்ணும் வேண்டில்ல 4 மந்திரம் தான். ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப எளிமையா இருக்கு. ரொம்ப எளிமை. நான் அதத்தான் கடைப்பிடிச்சுட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில. ஒண்ணா சேர்ந்து அது நிறைய இல்லாம அது இல்லாம ம். வந்து நான் வீடியோல ஒவ்வொரு தமிழ் மாசமும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ம். இந்தந்த மாசத்துல 2 பேர சொல்லுங்க, யாகம் பண்ண பலன் கிடைக்கும்னு. ஓ. ஆவணி மாசத்துக்கு கூட போட்டிருக்கேன். இவங்க என்னுடைய வீடியோவ தொடர்ந்து பாருங்க. ம். தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசியத்துல ஆவணி மாத மந்திரம் ஓ. அப்படின்னு இருக்கும். பாருங்க, சரிங்க. தேடி பாருங்க. பார்க்குறோம். அவசியம் ஆமா, பார்க்குறோம். அதையும் பார்த்துருங்க. என்ன மிக்க செய்வீங்க? காலையில எழுந்திரிக்கும் பொழுது ஹரி கிருஷ்ணா. ம். அடுத்தது சாப்பிடும்பொழுது கோவிந்தா. கோவிந்தா. பிரயாணம் பொழுது கேசவா. கேசவா. படுக்கும்பொழுது மாதவா. மாதவா. இத மட்டும் சொல்லிடுங்க. அடுத்தது தூங்கி முழிச்ச உடனே முதல் காரியமா சூரியன் கிளம்பின உடனே நவக்கிரக ஸ்தோத்திரத்தை சொல்லி ம். அ ம். ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிச்ச ராகவே கேதவே நமகன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்க காரியத்தை பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம். ஆமா. அதான் சூரிய நமஸ்காரம். அது யோகா வேற இருக்கு. சரி. சூரிய நமஸ்காரம். இது சூரியனை வழிபட்டுட்டு எல்லா வேலையும் பாருங்க. ரொம்ப நன்றி. எல்லாம் வெற்றியா நடக்கும். ரொம்ப நன்றி. நன்றி. மிகவும் வணக்கம், சிறப்பான வணக்கம். தகவல் நிச்சயமா, கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா. நல்லா நம்ம தெரிஞ்சது நான் காட்சி படமா குடுக்க போறேன். எனக்கு இந்த 74 வருஷத்துல வயசுல உள்ள அனுபவத்த உங்களுக்கு குடுக்க போறேன். மிக்க ஃப்ரீயா. நன்றி. அவ்வளவுதான். அனைவருக்கும் வணக்கம்.